ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டோஃபுல ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இதில் ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் இருக்குது. இது குக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், அதனால ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டோஃபுல எக்ஸஸ் வாட்டர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு கிளாத்தை வச்சு சுற்றிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற ஸ்லைசஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தின் ஆர் திக் ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதோட அரிசி மாவு இருந்தாலும் அதையுமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கார்லிக் அண்ட் ஆனியன் பவுடர் இருந்தால் அதையுமே ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விடுங்க. லம்ஸ் இல்லாமல் மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் டோஃபு ஸ்லைசஸை அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா டோஃபு ஸ்லைசஸுமே மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரமில் கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டோஃபு ஸ்லைசஸ் எல்லாமே இது 2 சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணி 2 சைடும் குக் பண்ணும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஓகே தான், பட் பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா இது சுத்தமாக பத்தாது. பிகாஸ் அது ரொம்ப பிளெயினாக இருக்கும் டோஃபு. ஸோ நீங்கள் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அண்ட் டேங்கி ஆர் ஸ்பைசி சாசஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சீசி சாசஸ் அந்த அளவுக்கு இதுக்கு செட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.